Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, நம்ம வந்து 6th standard maths chapter 3 ratio and proportions தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பேஜ் நம்பர் 48ல இருக்கிற try this பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அது கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் வரும். உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ட்ரை திஸ் பார்க்கலாம். ட்ரை திஸ். ஃபர்ஸ்ட் ஒன், write the ratio of red tiles to blue tiles and yellow tiles to red tiles. ஸோ ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் எல்லோ டைல்ஸுக்கும் ரெட் டைல்ஸுக்கும் ரேஷியோ எழுதணும். ஸோ ரேஷியோன்னா ஃப்ராக்ஷனில் கொடுக்குறாங்களே, அது வந்து நீங்கள் ரேஷியோவில் எழுதணும். நியூமரேட்டர், டினாமினேட்டர். இது வந்து எப்படி எழுதுவீங்க? 1:2. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல்ஸ். ஸோ 2:3. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், ரெட் டைல்ஸ் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எழுதுகிறேன் நான். ஓகே. 2/3. ஸோ 2/3. ஸோ ரெட் டைல்ஸ் வந்து 2 இருக்குது, ப்ளூ டைல்ஸ் வந்து 3 இருக்குது. ஸோ ரேஷியோ எப்படி எழுதுவீங்க? ஸோ இஸ் ஈக்குவல் டு 2:3. ஓகே, 2:3. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், எல்லோ டைல்ஸ் டு ரெட் டைல்ஸ். ஸோ எல்லோ டைல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எல்லோ டைல்ஸ் வந்து 2. ஸோ 2 ரெட் டைல்ஸ் வந்து 2. ஸோ 2/2. ஓகே, 2/2. ஸோ 2:2 is equal to 2:2. Okay. Second one, write the ratio of blue tiles to that of red tiles and red tiles to that of total tiles. Ratio எழுதணும். So first blue tiles to that of red tiles. Blue tiles க்கு red tiles க்கு எழுதணும். So first blue tiles எவ்வளோ? 1 2 3. Okay. So blue tiles வந்து எவ்வளோ இருக்கு? 3. So இங்க நான் எழுதட்டுமா? 3:, red tiles எவ்வளோ? 1 2 3 4 5. ஸோ 5. ஓகே. ஸோ இது வந்து ரேஷியோ. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாமா? இங்கே நான் எழுதுகிறேன். 3/5. அது வந்து 3:5 சொல்லி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் இப்போ red tiles to that of total tiles. So red tiles எவ்வளோ? 1 2 3 4 5. ஸோ இங்கே நான் எழுதுகிறேன். ஓகே. 5/8 is equal to 8 வந்து total tiles. 1 2 3 4 5 6 7 8. இப்போ ரேஷியோ எழுதலாம். 5:8. ஸோ 5/8. ரேஷியோ வந்து 5:8. Third one, write the ratio of shaded portion to unshaded portion in the following shapes. So நீங்கள் shaded portionக்கும் unshaded portionக்கும் ratio எழுதணும். So shader வந்து எவ்வளோ? 1/2. So ratio எப்படி எழுதுவீங்க? 1:2. ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, shaded எவ்வளோ? shaded வந்து 1 2 3 4 5. So 5/unshaded வந்து 1 2 3 4. So ratio is 5:4. So 5:4. இதுதான் வந்து ஆன்சர். So try this. பேஜ் நம்பர் 48 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Try this. If the given quantity is in the same unit. So கொடுத்துருக்கிற குவான்டிட்டி வந்து சேம் யூனிட்டாக இருந்துச்சுன்னா டிக் போடணும், இல்லைனா ராங் போடணும். ஓகே. 5 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர். ஸோ சேம். யூனிட்னா என்னது? சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ரெண்டுமே வந்து சேம். ஸோ டிக். இங்கே ருப்பீஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே 50 ஆரஞ்சஸ். ஸோ ருப்பீஸும் ஆரஞ்சஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ க்ராஸ். இங்கே பாருங்கள், இங்கே மீட்டர் கொடுத்துருக்காங்க, மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க. மீட்டர் வேறு, மில்லி லிட்டர் வேறு. ஸோ க்ராஸ். கிலோமீட்டர் மீட்டர். இங்கே கிலோமீட்டர் மீட்டர் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். ஓகே. ஸோ க்ராஸ். நெக்ஸ்ட் 3 kg of potatoes and 2 kg of onion. ஸோ கேஜி கேஜி சேம் யூனிட். ஸோ இந்த கேஜியும் இந்த கேஜியும் சேம். ஸோ புட்டிக். சென்டிமீட்டர் பென்சில். ஸோ 10 சென்டிமீட்டர் 32 பென்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ ராங். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூனிட்.
Try this. Write the ratios in the simplest form and fill in the table. So ratios வந்து simplest form கொண்டு வரணும். That is இந்த table எல்லாமே fill பண்ணணும். So ratio of 15 girls to 10 boys. 15 is to 10. So 15 by 10. இந்த டேபிள்ல நீங்க டிவைட் பண்ணலாம். 5th table. So 3 by 2, 3 is to 2. Okay. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். Ratio of 1 meter 25 centimeter to 2 meter. இங்க பாருங்க மீட்டர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? 1 meter is equal to 100 centimeter. ஓகே 1 meter is equal to 100 centimeter. அப்போ எல்லாமே நீங்க வந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகே அப்போ 125 centimeter to 2 into 100 200 வரும். ஓகே ஸோ இங்க பாருங்க 125 centimeter. ஓகே இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? 100 1 into 100 100 plus 25 centimeter உங்களுக்கு வந்து 125 centimeter. 200 மீட்டர்னா 2 into 100. ஓகே இது வந்து இங்க. ஓகே நெக்ஸ்ட் நம்ம இது எங்க எழுதலாம்? 2 மீட்டருக்கு இங்க எழுதட்டுமா? இங்க எழுதுறேன். ஸோ 2 into 100. ஸோ 200 சென்டிமீட்டர். இதுதான் வந்து இங்க ஸ்டெப் போட்டிருக்காங்க. ஸோ 125 200 புரியுதா? நெக்ஸ்ட் 125 by 200. இது எந்த டேபிள்ல நம்ம டிவைட் பண்ணலாம்? 25th டேபிள்ல டிவைட் பண்ணலாமா? ஸோ 125 divided by 25. Next divided by 200 divided by 25 is equal to சொல்லி பாருங்க tables. 125 is 25, 225 are 50, 325 are 75, 425 are 100, 525 are 125. So 5 by next 625 are 150, 725 are 175, that is 175. Next 825 are 200. So 8. So answer is 5 is to 8. Okay. Next ratio of 3 kilogram to 750 gram. So நீங்க வந்து கிராம்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்கே 750 கிராம் இருக்கு. பட் இங்கே என்ன இருக்கு? கிலோகிராம் இருக்கு. அப்போ 3 into 1000. ஸோ இது எப்படி வந்துச்சு? 3 into 1000 3000 கிராம். ஸோ இது எப்படி எழுதுவீங்க? 3000 divided by 750. ஓகே நெக்ஸ்ட் இப்போ வந்து நீங்க டிவைட் பண்ணணும். ஸோ 3000 divided by 750 divided by 750 divided by 750. ஓகே ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். 750 into 1 750, 750 into 2 1500. Next 3 into 750 2250, 4 into 750 3000. அப்போ 4 times வருது. So is equal to 4 by 750 divided by 750 1. So 4 is to 1. Okay. Next ratio of 70 minutes to 30 minutes. ஸோ இங்கேயும் மினிட்ஸ் இருக்கு, இங்கேயும் மினிட்ஸ் இருக்கு. ஸோ யூனிட் சேம். இங்கே வந்து சேமா இல்லை. சென்டிமீட்டர் மீட்டர் மீட்டர் இருந்துச்சு, நம்ம கன்வெர்ட் பண்ணோம் ஈக்குவலாக. ஸோ இதுவும் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம், இதுவும் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம். யூனிட் சேம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வந்தோம். இங்கேயும் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வந்தோம். பட் இங்கே வேண்டாம். இங்கேயும் மினிட்ஸ் இருக்கு, இங்கேயும் மினிட்ஸ் இருக்கு. யூனிட் சேம். ஸோ 70 is to 30. 70 by 30. So 0 0 cancel. 7 by 3. Okay, 7 by 3. So actually in the step inga varano 70 by 30. Inga varadu. Okay, in the step nama inga potukalam. 0 0 cancel. So 7 by 3. 7 is to 3. Okay, இதுதான் வந்து ஆன்சர். So students, நம்ம வந்து try this. Page number 51. Page number 49, try this.
ட்ரை திஸ் பேஜ் நம்பர் 48 எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனல் அபாக்கஸ் வேர்ல்ட் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.